பாடுங்கள், பணி செய்து பாடுங்கள். இயேசு என்னும் மாதவன் கருவிக்க காணுங்கள். இதயம் என்ற மலர்விரித்து மனப்பரப்ப வாருங்கள். இயேசு என்னும் ஆதவன் கருவிக்க காணுங்கள். இதயம் என்ற மலர்விரித்து மனப்பரப்ப வாருங்கள். ஆசை என்ற இருமலை அன்பு உதயமாகவே, ஆசை என்ற இருமலைக்கு அன்பு உதயமாகவே, அருள் வழங்க இதயம் சேரும் அன்புருவை தேடுங்கள். வாருங்கள் அன்பு மாதரே, பரிசெலுத்த வாருங்கள். பணி செய்து பாடுங்கள், பணி செய்து பாடுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகள், இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனக்கென்று தன்னுடைய சீடர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை அனுப்புகின்ற நிகழ்வை நாம் பார்க்கின்றோம். பல்வேறு விதமான மக்களிடமிருந்து தனக்கு வேண்டியவர்களை தம்மோடு இருப்பதற்கு, தம்மோடு பணி செய்வதற்கு, மக்களை நலமாக்குவதற்கு, குணப்படுத்துவதற்கு தனக்கென்று அவர் ஆட்களை தேர்ந்தெடுக்கின்ற நிகழ்வை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இன்றும் நம்மையும் அவரது பணிக்காக தேர்ந்தெடுக்கின்றார். அவரது திருச்சபையை பலப்படுத்துவதற்கு, அவரது திருச்சபையை பலப்படுத்துவதற்கு ஆண்டவர் இன்று நம்மையும் நம்முடைய குடும்பங்களுக்கு அனுப்புகின்றார். அவர் நமக்கு தருகின்ற பணிகளை செவ்வனை நிறைவேற்ற இறையருள் வேண்டி திருப்பலியை மன்றாடுவோம். இன்றைய திருப்பலியானது திரு அற்புதம் இவர்களது ஆண்மை காட்சிக்காக ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. திருமதி அல்போன்சா அவர்களது குடும்பத்திற்கு இறைவன் செய்த காரணமையும் நன்றியாகவும், குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆண்களுடைய தீய காட்சிக்காகவும் தொடர்ந்து குடும்பத்திற்கு இறையாசை வேண்டியும் திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. இன்று திருமண வாழ்வில் அடியெடுத்து வைக்கின்ற சந்தி அவர்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், திருமணம் நல்ல முறையில் நடைபெறவும் இத்திருப்பலியானது ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. திரு ஹில்லாரி செல்லா அவர்களது குடும்பத்தை இந்த மாதம் முழுவதும் இறைவனின் திருக்கரத்தில் ஒப்புவித்து அனைவரும் நல்ல உள்ள சுகத்தோடு வாழவும், பிள்ளைகள் ஞானத்திலும் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து வளரவும், வேலை வாய்ப்பு கிடைக்கவும், நல்ல வரம் அமைந்து ரஞ்சித் பிரகாஷ் அவர்களுக்கு திருமண வாழ்வு விரைவில் நிறைவேறவும் திருப்பலியானது ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. திரு ஜேசுதாசன் அவர்களது ஆண்மையை பட்சிக்காகவும், திருமதி சிசு மேகலை அவர்களது நற்சுகத்திற்காகவும் திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. திரு தாமஸ் சதானந்தன் அவர்களது ஆண்மையை பாட்சிக்காகவும் மற்றும் குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆண்மக்களின் நிதியை பாட்சிக்காகவும் இப்பலியானது ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. திரு அமல் பி ராயப்பட்டியோலா, திரு இருதயசாமி ஜாஸ்மின், திரு ராபர்ட் ஜெரி, திரு சேவியர் வின்ஸ்டன் இவர்களது ஆண்மையை பாட்சிக்காகவும் மற்றும் குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆண்மக்களின் நிதியை பாட்சிக்காகவும் உத்தரிகிற ஸ்தலத்தில் ஆண்மக்களுடைய பாட்சிக்காகவும் பலியானது ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. திரு ஜோசப், திருமதி டாக்டர் ராஜன் இவர்களது குடும்பத்திற்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றியாகவும், குடும்பத்தில் உள்ள அனைவரும் நல்ல உள்ள சுகத்தோடு வாழவும், சிறப்பாக குடும்ப தலைவர் மற்றும் குடும்ப தலைவியினுடைய உடலுள்ள சுகத்திற்காகவும் இப்படியை மன்றாடுவோம். இவர்களது கருத்துக்களோடு நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் ஆண்டவரது அருள் வர வேண்டி திருப்பலியை உருக்கமாக மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை ஒப்புக் கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருள் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். உள்ள முடைந்தோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவைகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
தந்தை வலப்புறத்தில் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயும் எல்லாம் இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமா. இறைவா, உமது அருளாலும் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்க பெற்ற நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்புகிறீரே. அதனால் நாங்கள் தவறியின் இருளில் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேரொழியில் இன்னும் சிறந்து விளங்க அருள்புரிகிறார். உம்மோடு தூய ஆவியாய் ஒன்றில் இறைவனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக மன்றாடுகிறோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 41 இறை சொற்றொடர்கள் 55 முதல் 57 மற்றும் அதிகாரம் 47 5 முதல் 7 17 முதல் 24. அந்நாட்களில் எகிப்து நாடு முழுவதும் பஞ்சம் வந்தபோது மக்கள் பார்வோனிடம் வந்து உணவுக்காக ஓடமிட்டனர். பார்வோன் எகிப்தியர் அனைவரையும் நோக்கி, யோசேப்பிடம் செல்லுங்கள், அவர் சொல்வதை செய்யுங்கள் என்று கூறினான். நாடு முழுவதும் பஞ்சம் பரவிய பொழுது யோசேப்பு களஞ்சியங்களை திறந்து எகிப்தியர்களுக்கு தானியங்களை விற்குமாறு செய்தார். ஏனெனில் எகிப்து நாட்டில் பஞ்சம் கடுமையாக இருந்தது. உலகம் எங்கும் கொடும் பஞ்சம் நிலவியது. அனைத்து நாட்டு மக்களும் யோசேப்பிடம் தானியம் வாங்க எகிப்துக்கு வந்தார்கள். கானான் நாட்டிலும் பஞ்சம் நிலவியதால் அங்கிருந்து தானியம் வாங்க சென்ற மற்றவர்களோடு இஸ்ராயேலின் புதல்வர்களும் சேர்ந்து கொண்டனர். அப்பொழுது யோசேப்பு நாட்டுக்கு ஆளுநராக உள்ள மக்கள் அனைவருக்கும் தானியம் விற்கும் அதிகாரம் பெற்றுக்கொண்டார். எனவே அவருடைய சகோதரர்கள் வந்து தரை மட்டும் தாழ்ந்து யோசேப்பை வணங்கினார்கள். யோசேப்பு தம் சகோதரர்களை அடையாளம் கண்டு கொண்டார். ஆயினும் அவர்களை அறியாதவர் போல் கடுமையாக அவர்களிடம் பேசி, நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று வினவினார். அவர்களோ, நாங்கள் கானான் நாட்டில் இருந்து உணவுப் பொருட்கள் வாங்க வந்திருக்கிறோம் என்று பதில் கூறினார்கள். பின்னர் அவர் அவர்களை 3 நாள் காவலில் வைத்தார். 3ஆம் நாள் யோசேப்பு அவர்களை நோக்கி, நான் சொல்கிறபடி செய்யுங்கள், செய்தால் பிழைக்கலாம், ஏனெனில் நான் கடவுளுக்கு அஞ்சுபவன். நீங்கள் குற்றமற்றவர்களானால் சகோதரராகிய உங்களில் ஒருவன் சிறைச்சாலையில் அடைப்பட்டிருக்கட்டும். மற்றவர்கள் புறப்பட்டு பஞ்சத்தால் வாடும் உங்கள் குடும்பங்களுக்கு தானியம் கொண்டு போகலாம். உங்கள் இளைய சகோதரனை என்னிடம் அழைத்து வாருங்கள். அப்பொழுது நீங்கள் கூறியது உண்மை என்று விளங்கும். நீங்களும் சாவுக்கு உள்ளாக மாட்டீர்கள் என்றார். அவர்களும் அப்படியே செய்தனர். அப்போது அவர்கள் ஒருவர் மற்றவரிடம், உண்மையாகவே நம் சகோதரனை முன்னிட்டு இப்போது நாம் தண்டிக்கப்படுகிறோம். தன் உயிருக்காக எவ்வளவு துயரத்துடன் நம்மிடம் கெஞ்சி மன்றாடினான். நாமும் அவனுக்கு செவி சாய்க்கவில்லை. நமக்கு துன்பம் ஏற்பட்டதற்கு அதுவே காரணம் என்று சொல்லிக் கொண்டனர். அப்பொழுது ரூபன் மற்றவர்களிடம், பையனுக்கு தீங்கும் நினைக்காதீர்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லவில்லையா? நீங்களோ செவி கொடுக்கவில்லை. இதோ அவனது இரத்தம் நம்மிடம் வீடு கேட்கிறது என்றார். யோசேப்பு மொழிபெயர்ப்பாளர் மூலம் அவர்களிடம் பேசியதால் தாங்கள் சொன்னது அவருக்கு தெரியும் என்று அவர்கள் அறியவில்லை. அப்பொழுது அவர் அவர்களிடமிருந்து ஒதுங்கி சென்று அழுதார். பின்பு திரும்பி வந்து அவர்களோடு பேசுகையில் சிமியோனை பிடித்து அவர்கள் கண்முன்பாக அவனுக்கு விளைவித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இன்றைய பதிலுரை பாடல் திருப்பாடல் 33. நாம் நினைத்து பாட வேண்டிய பல்லவி. உம்மையே நம்பும் எங்கள் மீது உமது பேரன்பு இருப்பதாக. உம்மையே நம்பும் எங்கள் மீது உமது பேரன்பு இருப்பதாக. உம்மையே நம்பும் எங்கள் மீது உமது பேரன்பு இருப்பதாக. யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். பதிநரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். புத்தம் புது பாடல் ஒன்றை அவருக்கு பாடுங்கள். திறம்பட இசைத்து மகிழ்ச்சி குரல் எழுப்புங்கள். உம்மையே நம்பும் எங்கள் மீது உமது பேரன்பு இருப்பதாக. வேற்றினத்தாரின் திட்டங்களை ஆண்டவர் முறியடிக்கின்றார். மக்கள் இனத்தாரின் எண்ணங்களை குலைத்து விடுகின்றார். ஆண்டவரின் எண்ணங்களோ என்றென்றும் நிலைத்திருக்கும். அவரது உள்ளத்தின் திட்டங்கள் தலைமுறை தலைமுறையாய் நீடித்திருக்கும். உம்மையே நம்பும் எங்கள் மீது உமது பேரன்பு இருப்பதாக. தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். உம்மையே நம்பும் எங்கள் மீது உமது பேரன்பு இருப்பதாக. உம்மையே நம்பும் எங்கள் மீது உமது பேரன்பு இருப்பதாக. அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 1 முதல் 7 முடிய. அக்காலத்தில் இயேசு தன் சீடர் பள்ளிகளை தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். அத்திருத்தூதர் பள்ளிகளின் பெயர்கள் பின்வருமாறு. முதலாவது பேதுரு எனும் சீமோன், அடுத்து அவருடைய சகோதரர் அந்திரேயா, செபதேயுவின் மகன் யாக்கோபு, அவருடைய சகோதரர் யோவான், பிலிப்பு, பர்த்தலமேயு, தோமா, வரிதலினவராகிய மத்தேயு, அல்பேயுவின் மகன் யாக்கோபு,
இயேசு இந்த 12 அனுப்பிய போது அவர்களுக்கு அறிவுரையாக கூறியது, பிற இனத்தாரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம், சமாரியா நகர் எதிலும் நுழைய வேண்டாம், மாறாக வழிதவறி போன ஆடுகளான இஸ்ராயேல் மக்களிடையே செல்லுங்கள். அப்படி செல்லும் போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. காணிக்கை தர நான் வருகின்றேன், உம் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். என்ன கொடுத்தால் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால். என்ன கொடுத்தால் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால். என்னை நானே கேட்கின்றாயா, என்னை முழுவதும் தருகின்றேன். என்னை நானே கேட்கின்றாயா, என்னை முழுவதும் தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய மனை கல்வாரி வழியெல்லாம் தந்தையாகி இவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதத்திற்கு அவை அழைத்து நம்பிக்கைக்காகவும் அது கருவினை பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் மறை நிகழ்வும் எங்களுக்கு நற்பயன் அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியும் புனித காணிக்கைகளும் உமக்கு ஏற்றவையாயிருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள்கொடையாலே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாதே. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாக.
ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாகும். அவர் பாடுபட உடல் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாகும், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மகிழ்ச்சி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கை மறைபொருள். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருள். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சாமி ஆண்டவர், எல்லா திருநிலையினராக அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருள். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் வீடுகளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகம் ஒளியில் ஏற்றருள். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் புனித சவேரியார், இவ்வுலகில் பங்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நம் நிலைப்பாட்டில் பங்குகளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து ஏற்றும் வரமல்ல உண்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் புரிந்து சொல்வோம். உமது திருக்குளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுகிறது. எங்கள் அன்றாட உணவு இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்விடுதலை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக.
நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமைப்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்னும் திருத்தூதர்களுக்கும் வழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருஅவையின் நம்பிக்கையை கண்ணோக்கும் உமது திருக்குலத்துக்கு ஏற்ப திரு அவைக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருகிறார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இன்று இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். அன்று சீடர்களை பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவர் இவர்தான். இன்று நம்மையும் பெயர் சொல்லி தன் பணிக்காக நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். அழைத்தவரின் விருந்தில் பங்கு பெற வந்துள்ள நாம் அனைவரும் பேர் பெற்றோர். ஆனால் திருப்பதிக்கான ஜெபம். உயிருள்ள அவயங்களாய் மாற
எம்மைகளின் இறைவா, உமது மேலான நன்மைத்தனத்திற்காகவும் எம் பாளையங்கோட்டை வரைபடத்திற்காகவும் உம்மை போற்றுகிறோம். உமது தெய்வீக உடனிருப்பை மேலும் உணர்ந்து உமக்கு நன்றி கூறுகிறோம். எம்மறை மாவட்ட ஆயர், குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரும் இணைந்து இந்த புனிதமான வரலாற்று நிகழ்வில் பங்கு பெற அருள் பெறுவதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எம் பேராலய வளர்ச்சியால் எங்கள் பங்கும் மறை மாவட்டமும் இறை நம்பிக்கையில் வளரவும் தலைமுறையாக உன் பிள்ளைகளாக வாழவும் வரமருளும். வளர்ச்சியுடன் உமக்காக பொருளுரை வழங்கும் நல் உள்ளத்தை தாரும். எங்களது திறமைகள் வளங்களை ஒன்று திரட்டி செயல்படும் வல்லமை தாரும். எங்கள் அனைவருடைய உழைப்பும் ஜெபங்களும் எம் பேராலய பணிகள் முழுமை பெற உதவுவதாக. இத்திருப்பணிகளில் ஈடுபடும் திருப்பணி குழுவினர், கட்டிட வல்லுநர்கள், பணியாளர்கள், தாராளமாய் பொருளுரை வழங்கிடும் உபகாரிகள் அனைவரையும் அவர்களது குடும்பங்களையும் ஆசீர்வதித்தருளும். வல்லமைக்கு இறைவா, இப்பேராலய திருப்பணியை அன்னை மரியாவின் பரிந்துரையிலும் எங்கள் பாதுகாவலர் தூய சவேரியாரின் அரவணைப்பிலும் உமது மேலான பராமரிப்பிலும் நம்பிக்கை வைத்து முழு மனதுடன் உமது ஒப்புக் கொடுக்கின்றோம். நீரே எங்களை பயன்படுத்தி ஆசீர்வதித்து தூய ஆவியின் வல்லமையால் வழிநடத்தும். ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, நாங்கள் ஒப்பு கொடுத்து உணவாக உட்கொண்டு இப்புனித பலிப்பொருள் எங்களுக்கு வாழ்வழிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனிதர அருள் புரியும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன்,
எங்கள் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ் சவேரியரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே